அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நீண்டதொரு இடைவேளையின் பின் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனி தொடர்ந்து எனது வீடியோக்களை வார வாரம் நீங்கள் பார்த்து மகிழலாம். இன்றைக்கு நான் டொரண்டோ டவுன் டவுனில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒஷாவா என்ற நகரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே எனது உறவினர் ஒருவர் இருக்கிறதால அவேற வீட்டு ஏரியாவை உங்களுக்கு நான் கொஞ்சமாக சுற்றி காட்டுறேன். நான் காலையில் நடப்பயிற்சிக்காக எழுந்திருந்தேன். அப்போ உங்களுக்கும் அதை காட்டலாம்னு சொல்லித்தான் நான் வீடியோ எடுத்தேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். இதுக்கு பிறகு தொடர்ந்து நான் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக தரலாம்னு இருக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. மிகவும் அமைதியான இடம் இந்த இடம். இங்கு இலங்கை தமிழர்கள் இப்போ அதிகமாக குடி வர ஆரம்பிச்சிட்டினோம். இப்போ இலங்கை தமிழர் எங்கெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி காட்ட சொல்லி எனக்கு கேட்டிருந்தீங்க. எனக்கு குறிப்பாக இங்கே தான் இலங்கை தமிழர் இருக்கணும் என்று சொல்லி காட்டிடாது. ஏனென்றால் எல்லா சிட்டிலையும் அவே பறந்து வாழினம். இப்போ இந்த இடத்துலையும் பல இலங்கை தமிழர்கள் வசிக்கணும். இப்போ அந்த பகுதியை நீங்களும் சும்மா சுற்றி பாருங்கள். இந்த ஒஷாவா நகரத்தோட ஒரு சிறு துளி இடத்தை தான் இன்றைக்கு நான் சுற்றி வர போகிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல முக்கியமான பகுதிகளை பார்க்கணுமென்று சொன்னால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த நகரத்தை பற்றின விரிவான வீடியோ ஒன்று உங்களுக்கு தாரேன். இங்கு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அதில் பயில்கிற மாணவர்கள் எல்லாம் அதிகமாக இங்கே வசிக்கணும். அதுகளெல்லாம் உங்களுக்கு நான் தகவல்கள் தேவை என்று சொன்னால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த இடத்துல தமிழர்களும் அதிகமாக இப்போ வசிக்க வர தொடங்கிட்டினோம். இப்போ சம்மர் இருக்கிறதால மிகவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. புல்வெளிகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் வளர்ந்து மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இருந்து மக்கள் கூடுதலாக தங்களோட கார்களை பயன்படுத்தி தான் போக்குவரத்துக்களை மேற்கொள்கிறவ. அதால் வேறு வீட்டுக்கு முன்னால் வேறு கார்கள் அதிகமாக இருக்கிறத இப்போ நீங்கள் காணலாம். நான் இதற்கு முதல் உங்களோட பகிர்ந்து கொண்ட வீடியோக்கள் எல்லாம் வாரமான ஒரு நகரத்தில் இருந்த நகர்ப்புற அந்த சூழல்களை தான் பெரும்பாலும் நான் பகிர்ந்திருப்பேன். இது மிகவும் அமைதியான வீட்டு தொகுதிகள் உள்ள இடம். இது பார்க்க உங்களுக்கு மிகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடுகள் எல்லாம் பல மில்லியன் பெறுமதி வாய்ந்த வீடுகளாகத்தான் இருக்கும். இப்போ அதிகமாக மக்கள் குடிவர தொடங்கினதால் வீடுகளோட விலைகளும் அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது. இது பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேணும் என்று சொன்னால் எனக்கு குறிப்பாக தெரிவிங்க. நான் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் தெரிகிற இந்த மஞ்சள் குழாய் ஃபயர் ஹைட்ரன், அந்த தீ அணைப்பு குழாய். இங்கால இந்த ஏரியாவில் ஏதாவது தீ பிடிச்சதுன்னு சொன்னால் தீயணைப்பு படை அந்த குழாயில் நீரை பொருத்தி நீரை பயன்படுத்தி தீயை அணைக்கிறதுக்கு அவைகளுக்கு இது உதவியாக இருக்குது.
இதில் வீதிகள் எல்லாம் நல்ல அகலமாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். யாரும் குப்பைகளை வீதியில் வீசி எறிய மாட்டினோம். இப்போ நீங்கள் ஒஷாவா நகரத்தோட சிறியதொரு பகுதியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் சிறப்பானதொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ராஸ்னா. நன்றி, வணக்கம்.